ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குதிரை ஈவெண்ட்டு. ஆனால் நம்ம வந்து ஷோவில் ஒரு பிஆர் போட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கண்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் வந்திருக்கோம். நான் காமிச்சிட்டு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம குதிரையை கண்டுபிடிச்சிட்டோம். குதிரையில் ஏறி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் எங்கே கண் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஏர் ட்ராப் இருக்க மாதிரி காமிச்சிச்சு. ஆனால் நம்ம ஏர் ட்ராப் போவோம். ஏர் ட்ராப் முன்னாடி ஹார்ட் ரிவே பண்ணிக்கிடுவோம். ஏன்னா நமக்கு உசுறு முக்கியம். நம்ம வந்து ஹார்ட் ரிவே பண்ணோடனே எங்கேயாச்சும் ஃபேக்ட்ரிக்கு முதல்ல போவோம். ஃபேக்ட்ரியில் போய் ஏன்னாச்சும் வந்து அடிப்போம். இங்கே ஒரு பாட்டை நின்று வந்துச்சு. அந்த பாட்டை அடித்து முடிச்சாச்சு. நம்ம குதிரையில் ஏறி அடுத்ததாக ஏர் ட்ராப்பு தான் இருக்க போகிறோம். நம்ம ரொம்ப நேரமாக என்கிட்ட சுற்றிட்டு இருக்கோம். அந்த ஏர் ட்ராப்னா உழுதவே இல்லை. இந்த உளுந்துருச்சுன்னா இப்போ வந்து இது வந்து பெஸ்ட்டு ஏர் ட்ராப் தான். அந்த ஏர் ட்ராப் நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், அங்கேயே ஏர் ட்ராப்பை கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம போவோம். இங்கே பெரிய போர்க்களம் ஆயிரும் இந்த இடமே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை போட்டு அப்படி நான் அடிச்செடுத்துருவாங்க. இந்நேரம் பார்த்து ஜோசப் கேரக்டர் வச்சுக்கலாம்ன்ற இந்த ரே கேரக்டரை போட்டு ஏது ஹெல்த்தே பாதி அடைச்சி விட்டுருவாங்க. இல்லை நான் செத்துக்குமே. அடுத்த மேட்ச் ரிவே வச்சு நான் மறுபடியும் வந்துடுவேன். நம்ம அப்புறம் வந்து நம்ம வந்து ரிவே இறங்கிடுவோம். வயசுக்கு வந்து நம்ம கடலோரமாக இறங்குறோம். ஏன்னா நம்ம கன்னு இல்லை ஏர் ட்ராப்பு அங்கே கொஞ்சம் 2-3 கடக்கு. அந்த ஓப்பன் ஏர் ட்ராப்பில் போய் என்னாச்சும் கன்னு ஏடு அப்படின்னா இருக்கும். சரி ராண்டு போனால் இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பான். நீங்களே பாருங்கள். நல்ல பையன் ஃப்ரெண்டு பிடிக்கிறான். கடைசிவரை என்னை அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். நீங்களே பாருங்க. அடுத்த நாங்கள் வந்து கடலுக்கு போயிருப்போம். கடலில் போய் எந்த ஏர்டாப்பை நான் எடுக்கலான்னு பார்த்தா அழுத்தி இப்படி வந்துருக்குன்னு பார்த்தா அவன் எடுத்துட்டாங்க. அடுத்தது இவனை போட்டு அவன் அடித்து முடிச்சு விட்டுருவான். அடுத்த இங்கே ஒருத்தன் 150 கொடுத்தோன்னே அவனை அடிச்சுடுவான். நாங்கள் அப்படியே கரைக்கு போவோம். இன்னொரு ஏர் ட்ராப் அங்கே இருக்கும். அந்த ஏர் ட்ராப்பை நான் எடுத்துருவேன். தாம்சன் எக்ஸ் இருக்கும். சரி நாங்கள் மேலே ஏற ஆரம்பித்தோம். மேலே என்னன்னு எங்கள் 2 பேத்துக்குமே சரியான அடி அடிச்சிட்டேன் என் காய்ஸ். இப்போ பாருங்க, நீங்களே பாருங்க. நம்ம சுற்றி 4 அப்புறம் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்மளை சாவு அடிச்சிடுவேன் என் காய்ஸ். நீங்களே பாருங்க. இதில் வந்து நம்ம எடுத்த ஹார்ட் ரிவே என்ன பண்ண நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். சரி அவன்கிட்ட இறங்குவோம். நம்மளும் இறங்குவோம். இறங்குன இடத்துல அவனே காலே காணாம் காய்ஸ். அவனே போட்டு அடிச்சிட்டாங்க போல். அடுத்த இங்கே ஒருத்தர் இருப்பான். இவன் அடிக்கிறக்குள்ளே ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து இவனை அடிச்சு விட்டுருவான் ஒருத்தவனா. அடுத்த இன்னும் ஒன்றே சிச்சுவேஷனே இன்னும் ஒருத்தன்